Hey bondas, welcome to another video in Cheeky Vlogs. நாளைக்கு நான் மும்பை போக போறேன் and I have just had down night நேரம் ஆயிடுச்சு. இப்போதான் உட்காந்து பேக் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோ லாஸ்ட் மினிட்க்கு வச்சிருக்கேன். யூஸ்வலா பேக் பண்ணி பழகிடுச்சு. ஸோ எனக்கு தெரியும் எனக்கு என்னதான் வேணும்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ட்ரிப்பு எவ்வளோ நாள் அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேக் எடுத்துக்கோங்க. உங்க பொருள் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கோங்க. அண்ட் அது எந்த பேக்ல ஃபிட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு பேக் எடுங்க. அண்ட் அதுல கொஞ்சம் ஸ்பேஸ் வைங்க. பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போனா கண்டிப்பா ஷாப்பிங் பண்ணுவோம். அண்ட் அதெல்லாம் போட்டுட்டு எடுத்துன்னு ஒரு ரிட்டர்னு. அதே மாதிரி ஒரு பேக் ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ட்ரெயின்ல போக போறீங்களா இல்லை ஃபிளைட்ல போக போறீங்களா, அதுல என்ன லிமிட் இருக்கா, அது எல்லாமே இருக்கு. 3 டயர்ல வந்து உங்க ஒரு சீட்டுக்கு ஒரு பேக் தான் வைக்க முடியும். 3 பேக் தூக்கி போகாதீங்க, சண்டை வர தேவையில்லாத பேசஞ்சர்ஸ்ல. ஃபிளைட்ல போனோம்னா 15 kgs இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. டிராவல் பண்ணும்போது as much as possible லைட்டா டிராவல் பண்ண பாருங்க. பிகாஸ் அப்பதான் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாம டிராவல் பண்ணுவோம். அண்ட் மினிமல் பேக்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் எதனா இது விட்டுட்டுமா அது விட்டுட்டுமா அப்படின்னு அந்த கன்ஃபியூஷனே இருக்காது. ஒரு யூடியூபரா கண்டிப்பா நாங்கள் மினிமல் பேக்ல டிராவலே பண்ண முடியாது. பிகாஸ் கேமரா, லேப்டாப், அதுக்கப்புறம் தனியா ஒரு ஹேண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் இந்த சூட் கேஸ், ட்ரைபாட் வச்சு டிராவல் பண்ணா அது டோட்டலா அந்த ஒரு கார் இருக்குன்னா அது ஃபுல்லாவே ஃபில் ஆயிடும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடோட வெதர் வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் மற்ற ஆக்சசரிஸ்லாம் எடுத்து போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மும்பை போக போறேன்னு சொன்னேன். மும்பைல இன்னைக்கு செம மழை பெய்யுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் ஒரு அம்ப்ரெல்லா வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் ஒரு அம்ப்ரெல்லா இருந்தது, உடஞ்சிருச்சு. ஸோ அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ நிறைய அம்ப்ரெல்லாஸ் பார்த்தோம். பட் இதுதான் ஹேண்டியா இருக்கும். நான் ஹேண்ட்பேக்ல கூட போட்டு போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹேண்டி அம்ப்ரெல்லா வாங்கியிருக்கேன். ஸோ யூஸ்வலா டிராவல் பண்ணும்போது காம்பேக்டா முடிக்கிற மாதிரி பொருள் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. அதே மாதிரி இப்போ ரெய்னி சீசன் இல்லை வின்டர்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங்கும் இருக்கணும். அவன் ஒரு ஸ்வெட்டர் எடுத்துன்னு வரான், நான் ஒரு ஸ்வெட்டர் எடுத்துன்னு போனா போதும் அப்படின்னு இருக்காம நோ யோர் பாடி அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெய்னி சீசன்னா மழை பெஞ்சு நனைச்சிட்டோம்னா ஒயிட்ஸ்லாம் போட்டா ஈஸியா நனைஞ்சா உள்ள இருக்கிறது எல்லாமே வெளில தெரியும், ரிவீலிங்கா இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். 2-3 கலர் டோன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஷூஸா இல்லை செருப்பு போட போறோமா, இப்போ அந்த சம்மர்னா எதுவும் பிரச்சனை இல்லை, என்னடா போடலாம். ஷூஸ் போட்டா பெட்டர், டேன் ஆகாம இருக்கும். விண்டர்னா பூட்ஸ் தான் போட்டு போகணும். இப்போ மழை பெய்யுதுன்னா நோ ஃபிளிப் ஃப்ளாப்ஸ், ட்ரெஸ்ஸை நாசம் பண்ணிடும். அண்ட் நல்லா சீக்கிரமா ட்ரை ஆகுற மாதிரி ஃபுட்வேர். ஸோ யூஸ்வலி செக் த வெதர் பிஃபோர் கோயிங் ஸோ தட் நீங்க ஃபுல்லி ப்ரிப்பேர்டா போகலாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை மொபைல்ல மெசேஜ் இருக்காது முன்னாடியே பார்த்துக்கோங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சான்னு பார்த்துக்கோங்க. ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும்னா சில டைம் அங்கே போய் பார்த்தா கன்ஃபார்ம் இருக்காது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் யூசேஜ் அவாய்ட் பண்ணுங்க. இப்போலாம் எலக்ட்ரானிக்ல எல்லா இடத்துலையும் அப்ரூவ் பண்றாங்க, ட்ரெயின்ஸா இருக்கட்டும், ஃபிளைட்ஸா இருக்கட்டும். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் எப்பவுமே உங்களோட வச்சுக்கோங்க. எதிர் உங்க ஆதார் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ், எங்கே டிராவல் பண்றீங்கனாலும் உங்களோட அட்ரஸ் ஐடி, ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு, ஃபிளைட்ல டிராவல் பண்றதுக்கு, ஏன் டிக்கெட் காட்டும் போது எல்லா இடத்துலயும் உங்களை அதெல்லாம் கேட்கறாங்க. ஸோ எப்பவுமே ஹேவ் அ காப்பி வித் யூ. அது 2. 3வது வந்து கேஷ். எப்பவுமே கையில வந்து கொஞ்சம் கேஷ் வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க கார்டு ஸ்வைப் பண்ணலாம். பட் சில இடத்துல உங்களுக்கு கேஷ் தேவைப்படலாம் ஃபார் எமர்ஜென்சி. ஸோ வந்து கேஷ் வச்சுக்கோங்க. அதை எடுத்து எல்லா இடத்துலையும் செலவு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கார்டு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுங்க. எங்க முடியாதோ கேஷ் வந்து எல்லாம் 2000 நோட்டா வச்சுக்காதீங்க. 2500, 100, 50s, 10s, 20s அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி நிறைய பர்ஸ் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஃபைனலி ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம வந்து யோசிப்போம் ப்ரஷ் வைக்கணும்னு காலைல மறந்துடுவோம், ப்ரஷ் பண்ணிட்டு வைக்காம போயிடுவோம். ஸோ யூஸ்வலாக ஒரு செக்லிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் டிக் பண்ண காலைல விட்டு கிளம்பும் போது ஒரு செக்லிஸ்ட்ல ப்ரஷ் ஆமாம்ல ப்ரஷ் வைக்கல அப்படின்னு அந்த ஐடியா இருக்கும். ஸோ யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க உங்க கூட. ஸோ தட் யூ டேக் எவ்ரிதிங் தட் யூ நீட். ஓகே போண்டாஸ், இதான் எடுத்து போகிற ட்ரெஸ். பேசிக்லி அண்டர்வேர் ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுளான அண்டர்வேர் பேக் பண்ணிடுங்க. அண்ட் எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா செட்ஸ் வச்சுக்கோங்க ஜஸ்ட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ். அண்ட் கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா பீரியட்ஸ் வருதா இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ நான் வந்து 3 days தான் போறேன். ஸோ 3 set ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்கேன். ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 2 set வச்சிருக்கேன் ஜஸ்ட் இன் கேஸ். சில டைம் விமன் ரொம்ப மூடியா இருக்கும். அண்ட் அந்த மொமெண்ட்ல இல்லை இந்த ட்ரெஸ் போட்டு இல்லை நம்ம பாடி வந்து ஈஸிலி ஃப்ளோட் ஆகும். இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ, ஓகே வீட்டில் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு போயிருக்கோம் நல்லா தான் இருக்கும். அங்கே போய் போட்டு பார்த்தா என்னடா ஒரு
மாதிரி இருக்குன்னு. பிகாஸ் பீரியட்ஸ் அண்ட் நம்மளோட menstrual cycle நம்ம டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ்ல டிஃப்ரெண்ட் நம்ம பாடி வேற வேற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வி ப்ளோட்னா லைக் லைட்டா வெயிட் போட்ட மாதிரி இருக்கும், வீங்கி போன மாதிரி இருக்கும் உடம்பு. அண்ட் சம்டைம்ஸ் வி ஆர் லைக் டோட்டலி ஃபிட், அப்படி ஸ்டொமக் ஃபிளாட் அந்த மாதிரிலாம் ஃபீலிங் இருக்கும். ஸோ women have this throughout our cycle. ஸோ அதனால ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸ் ஒரு 2 செட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் யூ கேன் வேர் எனிதிங் தட் யூ விஷ் ஃபார். அது மட்டும் இல்லை, எமர்ஜென்சிஸ் இப்போ நடந்துச்சுன்னா டப்புன்னு மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு குர்த்தி அண்ட் பேண்ட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் எப்பவுமே மேக் ஷுர் தட் யூ பேக் ட்ரெஸ் தட் உங்களுக்கு அவ்வளோவா அயர்ன் பண்ண தேவையில்ல. நல்ல லக்ஸுரி ஹோட்டலில் ஸ்டே பண்ணிங்கன்னா லாண்ட்ரி சர்வீசஸும் அவைல் பண்ணலாம். பட் இல்லைன்னா உங்களுக்கு அயர்ன் பண்ணணும் அவசியம்னா யூ ஹேவ் டு பே இன் த ஹோட்டல்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு லைக் அயர்ன் பண்ணலனாலும் அந்த டீசெண்டாக இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் சூட்கேஸில். அண்ட் இது ஃபுல்லாக லாக் பண்ணிடுங்க ஸோ தட் நகராது. ஏன்னா ட்ரெயின்லலாம் அந்த ஃப்ளைட்லலாம் அப்படி தூக்கி போடுவாங்க. ட்ரெயின்லேயாவது போய் செட் பண்ணிடுவோம், எடுத்துருவோம். ஆனால் ஃப்ளைட்டில் எப்படி நம்ம சூட்கேஸை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி எல்லாத்தையும் காலையில் இந்த நைட் ட்ரெஸ் அதுவும் பேக் பண்ணிட்டு போயிடுங்க. இதே ட்ரெஸ் போட்டு அங்கே தூங்காதீங்க. ஸோ நைட் ட்ரெஸ் அதெல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பேக் பண்ணிடுங்க. ப்ளஸ் சில ஹோட்டல்ஸ்ல டவல்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபைன். இல்லைன்னா வீட்டிலேருந்தே ஒரு டவல் ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு போயிடுங்க. பிகாஸ் சில பேருக்கு ஹோட்டலில் ட்ரை க்ளீன் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஸோ அண்ட் சில பேருக்கு பில்லோ செட் ஆகாது. நான் ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணால் எனக்கு அந்த ட்ரை கிளீனிங் பெட்ஷீட்ஸ் செட் ஆகாது. மூஞ்சில் உடனே ஃபுல்லாக அலர்ஜிஸ் வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டிலேருந்து ஒரு டவல் எடுத்துட்டு போயிடுவேன். அந்த பில்லோ அந்த பெட்ஷீட் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் மூஞ்சில் மட்டும் தானே அலர்ஜி வருதுன்னு அந்த பில்லோ ஒரு டவலில் கவர் பண்ணி அப்படியே தூங்கிடுவேன். So take care of your skin and your body well outside. And so okay guys, இப்போ நம்ம toiletries pack பண்ண போறோம். Toiletries-னா எல்லாம் இந்த bathroom சம்பந்தமான விஷயங்கள் and makeup சம்பந்தமான விஷயங்கள் அதுக்கெல்லாம். So I have a checklist here. So that toiletries checklist தனியா வச்சிருக்கேன். என் checklist பாருங்க. clothes என்னெல்லாம் வேணும்னு தனியா வச்சிருக்கேன், electronics என்னெல்லாம் வேணும்னு தனியா வச்சிருக்கேன், அண்ட் டாய்லெட்ரிஸ் தனியாக வச்சிருக்கேன். என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலான செக்லிஸ்டாகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நான் இதான் என்னோட ட்ராவல் பேக்காக இருந்துச்சு. பட் ரீசென்ட்லி ஐ அப்கிரேடட் டு நியூ ட்ராவல் பேக். அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணேன். அது நான் ஒரு கலரில் ஆர்டர் பண்ணேன், வந்த கலர் ஒன்று இருந்தது. வயதிலே இங்கே எதோ எழுதி வச்சு போயிருக்காங்க, அதை செய்து இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ யா, வாடகை வீட்டில் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க இன்டீரியர் பண்ணுவாங்க. ஸோ எந்த பேக் இதில் நீங்கள் பேசிக்கலி எல்லாமே வைக்கலாம். அது ஏன் நான் இந்த பேக் ப்ரிஃபர் பண்ணுறேன் இதை விடனா, இதில் எது போட்டாலும் எல்லாம் ஒரு கலவையாக இருக்கும். ஸோ பை சான்ஸ் நான் தேடணும்னா எல்லாத்தையும் எடுத்து வெளில போடணும். ஸோ அப்படியே ஒரு மிக்ஸாக இருக்குது. அதனால ஹைஜீனும் இருக்கும். அந்த டூத் ப்ரஷோட மஸ்காரா பென்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைஜீன் இல்லாததுனால தான் ஐ ப்ரிஃபர் திஸ் பேக். பிகாஸ் இதில் எல்லாம் நீங்கள் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனிவே வாட் ஐ வாண்டட் டு டெல் அபவுட் மேக்கப் இஸ், யூஸ்வலாக இந்த மாதிரி இது மினி சொன்ன நான் வாங்கினது. இந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் கிட் இருக்கும். ஸோ தேட் இப்போ நீங்கள் வேறு எதனா ஷாம்பூ அதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஃபுல் சைஸ் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் உங்களுக்கு ஒரு 3 to 4 டேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் இதில் போட்டுட்டு ஒரு பவுச்சில் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. யூஸ்வலாக நல்ல ஹோட்டல்ஸ்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் எல்லா கைண்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ்லையும் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஷாம்பூ ஒரே ஒரு சோப் கொடுத்துட்டு 4 நாள் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா டெய்லி ரூம் சர்வீஸ் மாற்றும் போது ஷாம்பூ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஹியூஜ் பாட்டில்ஸே வச்சுருப்பாங்க அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஹோட்டலில் தங்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பி ப்ரிப்பேர்ட். அண்ட் பை த வே ஹோட்டல் ஸ்டாஃப் நம்மளுக்கு சூட் ஆகுமோ இல்லையோ, இட்ஸ் பெட்டர் வி டேக் அவர் ஓன் ஸ்டாஃப். அண்ட் எஸ்பெஷலி டூத் பேஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் டோன்ட் ப்ரொவைட் இட். ஹைஃபை ஹோட்டல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் என்னெல்லாம் தேவையோ, ஆஸ் ஐ டோல்ட் யூ வெதருக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக பேக் பண்ணுங்கள். ஐ ஹேவ் திஸ் ட்ராவல் பாட்டில். நான் யூஸ்வலாக ஐ யூஸ் திஸ் ஃபவுண்டேஷன். பட் ட்ராவலுக்கு ஐ ஹேவ் திஸ் லுக்ஸ் லைட்டர் பிகாஸ் இது என்னோட பழைய ஃபவுண்டேஷன் ஷாம்பு. இது நான் இந்த பாட்டில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த ஷாம்பு பாட்டில் பேசிக்கலி உடஞ்சிச்சு. பிகாஸ் நான் ட்ராவலிங் யூஸ் பண்ணி அதோட கேப் போயிடுச்சு. நான் ஒரு லிப்ஸ்டிக் எந்தூசியாஸ்ட். மற்றபடி எதுனா எடுத்துகிட்டு போகணுன்னோ இல்லையோ 2-3 லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போகணுன்னு மட்டும் நினைப்பேன். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுக்கு மேட்சிங்கான லிப்ஸ்டிக், உங்களோட ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. கீப் இட் மினிமல் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஒரு காஜல், ஒரு லிப்ஸ்டிக் அண்ட் ஒரு இல்லை 2 லிப்ஸ்டிக். ஏன்னா கேர்ள்ஸ் வி ஆல்வேஸ் நீட் சாய்ஸஸ். அப்புறம் ஆக்சசரிஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம வெளில போகணுன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணுவோம். ஸோ என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற ஆக்சசரிஸ்லாம் எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட்ஸ், கிளிப்ஸு அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. அங்கே போயெல்லாம் உட்காந்து கடையில் ஃபேன்சி ஸ்டோரில் தேடிட்டு இருக்க முடியாது ரப்பர் பேண்ட்ஸ். ஒரு ரப்பர் பேண்ட்
2 ரப்பர் பேண்ட் 2 கிளிப் இம்பார்ட்டண்டா எடுத்துக்கோங்க. அண்ட் வாட்ச் என்ன உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நெசசிட்டிஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட்லி ஹோட்டல்ஸ்ல என்ன ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி கோம்பு. ஸோ கோம்பு எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட டியோட்ரண்ட் இல்லை பர்ஃப்யூம்ஸ் எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஷேவிங் கிட் எடுத்துக்கோங்க கேர்ள்ஸ். இல்லைன்னா வேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா மறந்துடலாம் ஷேவிங் கிட்லாம். பட் பை சான்ஸ் அந்த லாஸ்ட் மினிட் ஒரு ட்ரெஸ்ஸுக்காக எதுனா தேவையான எமர்ஜென்சி ஸோ ஷேவிங் உங்களோட ரேசர் இல்லை வாட் எவர் யூ யூஸ் ப்ரிஃபர் அதை எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் கைண்ட்லி கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் அங்கே போய் உட்காந்து ஃபார்மசியில் தேடிட்டு இருக்க முடியாது. வாமிட்டிங் எதனா ஹில்ஸ்லாம் கிளைம் பண்ண போறீங்கன்னா வாமிட்டிங், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பை சான்ஸ் அங்கே ஸ்பைசி ஃபுட்லாம் நிறைய ட்ரை அவுட் பண்ண போறீங்கன்னா டைஜஸ்டிவ் மெடிசன்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி ஐ ஹாவ் திஸ் ட்ராவல் பில்லோ. பிகாஸ் நான் இப்போதைக்கு ஓரளவுக்கு நிறையவே ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் எனக்கு வந்து நான் யூஸ்வலாக எங்கே போனாலும் தூங்கிடுவேன். ஸோ நான் எப்படின்னா இப்படி உட்காந்து இப்படி தூங்கும் போது கழுத்து இப்படி போயிடும். ஸோ ஐ நீட் சம் கைண்ட் ஆஃப் சப்போர்ட். அதனால என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இது வந்து என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தா. ஸோ வெரி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட். ஸோ உங்களுக்கு ட்ராவல் பில்லோ வேணும்னா ஒன்றுல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வைல் ட்ராவலிங் இஃப் யூ ஹேவ் அ பில்லோ. அண்ட் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம போட்டுருவோம், அது அப்படியே நம்ம படுக்கிறதுக்குள்ள அது ஒரு 4 பொசிஷன் மாறிடும். அண்ட் இட் வில் பி ஹைலி அன்கம்ஃபர்டபுள். ஸோ பட்டன் இருந்துச்சுன்னா அது இட் வில் ஸ்டே லாக்ட் இன் பிளேஸ். அண்ட் திஸ் கியூட் ட்ராவல் பில்லோ இஸ் ஃப்ரம் மினிசோ. ஸோ ஆஃப்கோர்ஸ் கியூட் திங்ஸ்க்கு நீங்கள் மினிசோ தான் போகணும். ஸோ லாஸ்ட் பட் வந்து எலக்ட்ரானிக்ஸ். நிறைய பேர் இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸோட ட்ராவல் பண்ண மாட்டீங்க. ஆனால் யூடியூப்னா எலக்ட்ரானிக்ஸோட தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். பட் இப்போ போகிறது வந்து நாங்கள் யூடியூப் ஈவெண்ட் பெருசாக நான் வ்ளாக் தான் பண்ணுவேன். அதுக்கு மேலே எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லென்ஸ், ஒரு கேமரா அண்ட் ஒரு மினிமல் ட்ரைபாட் அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுப்பேன். அண்ட் மேக் ஷுர் தட் யூ ஹேவ் அ கேஸ் லைக் திஸ் ஃபார் மெமரி கார்ட்ஸ். இஸ் ஆல்ரெடி broken. பட் திஸ் கேஸ் ஹேஸ் மெமரி கார்ட்ஸ் இன் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் வச்சிருந்தீங்கன்னா ட்ராவலுக்கு ரொம்ப ஈஸி. பிளஸ் எம்டி யோர் மெமரி கார்ட்ஸ் வைல் கோயிங் அவுட் சைட். ஸோ தட் உங்களுக்கு அங்கே போய் உட்காந்து காப்பி பண்ணுற வேலை இல்லை டெலீட் பண்ணுற வேலை இருக்காது. அது ஒன்று. ப்ளஸ் சார்ஜ் ஆல் யூர் பேட்டரிஸ். பிகாஸ் எமர்ஜென்சிக்கு ஹோட்டலில் சார்ஜ் பண்ணுவோம்னா மறந்துடுவோம், டயர்டாக போய் தூங்குவோம். ஸோ சார்ஜ் பண்ணுவோமா இல்லையா அதெல்லாம் தெரியல. ஸோ வீட்லேயே சார்ஜ் பண்ணிட்டு போயிடுங்க. ஒரு பவர் பேங்க் எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் ஆல்சோ மேக் ஷுர் தட் உங்கள் ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் எதனா எடுத்துகிட்டு போயிடுங்க. பை சான்ஸ் எமர்ஜென்சிக்கு எதுனா நீங்கள் வந்து காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. அண்ட் எஸ் கைஸ், ஸோ இப்போதைக்கு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இப்போ ஐ பேக் எவ்ரி திங் அண்ட் ஷோ யூ ஃபைனல் லிஸ்ட் எப்படி பேக் பண்ணியிருக்கேன்னு. அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு சே சன் கிளாஸஸ் அந்த மாதிரி பியூட்டி ஆக்சசரிஸ்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. பிகாஸ் ட்ரிப்புக்காக தான் அது வாங்குறோமே. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் டாப்பில் இருக்கணும் செக்லிஸ்ட்டில். ஓகே கைஸ், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் மை டாய்லெட்ரிஸ் பேக். அந்த பேக்ல நான் எல்லாத்தையும் பேக் பண்ணும்போது ஃபுல்லாக அப்படியே ஃபில்டாக இருக்கும். ஆனால் இந்த பேக் ஓரளவுக்கு எம்டியாக தான் இருக்குது. மேபி நான் இந்த வாட்டி அவ்வளோவா பேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டேன். மை ஜுவல்லரி, மை ரப்பர் பேண்ட்ஸ், மை மேக்கப் திங்ஸ். சைட்லேயும் 2 பாக்கெட் இருக்குது. ஸோ இது மறுபடியும் செட் பண்ணோம். ஸோ மை அம்ப்ரெல்லாஸ், சன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆல் மை க்ளோத்ஸ் இன்னும் கொஞ்சம் நீட் பேக்கிங் பண்ணணும். இந்த சைட் ஆஃப் த சூட் கேஸும் கவர் பண்ணோம். ஸோ என்னோட நைட் ட்ரெஸ் 2 செட் எடுத்திருக்கேன். அண்ட் தீஸ் ஆர் மை க்ளோத்ஸ். அதுக்கப்புறம் கீழே ஃபுல் அண்டர்வேர்லாம் இருக்குது. அண்ட் நான் எனக்கு வந்து ஓகே ட்ரிப் போயிருக்கோன்னா கொஞ்சம் ஜேர்னலிங் பண்ணவும் பிடிக்கும். ஸோ அதனால என்னோட அலிஷியா சுசா இயர் புக் எடுத்திருக்கேன். இது போன வருஷம் ஆக்சுவலி. இந்த வருஷம் வந்து நான் பிளானருக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் ஜேர்னலிங் யூஸ் பண்ணுவேன். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கவர் கொடுப்பாங்க. அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தூக்கி போடாமல். பிகாஸ் ட்ராவலிங் அப்போ ஷூஸ் இல்லை பேக்ஸ் எதனா தனித்தனியாக பேக் பண்ணணும். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கவர்ஸ்லாம் நல்லாவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ட்ராவல் பண்ணும்போது நான் சப்பல்ஸ் கேரி பண்ணும்போது இதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் லைட்டாக தூசி இருந்தாலும் ட்ரெஸ் மேலே பட்டால் நல்லா இருக்காது. ஸோ அது ப்ளஸ் நம்ம அங்கேருந்து வரும்போது கூட இதிலே போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். தூசியாக இருந்தாலும் இங்கே வந்து தொடச்சிக்கலாம். ஸோ அதனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக் உள்ள கேமராலாம் வச்சுருக்கேன். இந்த வாட்டி பெருசாக எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ கேமரா அண்ட் வாலெட் அண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் மட்டும் பேக்கில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கைஸ், ஒரு சின்ன பேக்கிங் தான். இது சூட் கேஸ்க்குள்ளே ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவேன். சூட் கேஸ் உள்ள நிறைய இடம் வந்துச்சுன்னா மேபி டபுள் பேக் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இன்னும் கரெக்டாக ஓகே ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன். ஸோ நான் சீரியஸ் பேக்கிங் இறங்கணும். பிகாஸ் ஆல்ரெடி 12 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு காலைல 6:30 ஃப்ளைட்டு. ஸோ நான் போகிறேன் கைஸ். See you soon again in another vlog. Till then, believe in yourself, and this is Subha saying bye.